கேடுகட்ட கேவலங்கட்ட அயோக்கியத்தனமான ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. மரியாதைக்குரிய விடியலரசின் இளவரசர் யார் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியை வந்து கலைச்சி அதாவது ராஜாவை பண்ணிட்டு வந்துடணும். இந்திய நாட்டுக்கும் சொந்தமாக விமானம் கிடையாது, தமிழ்நாட்டுக்கும் சொந்தமாக விமானம் கிடையாது. இது சொந்தமாக விமானம் இல்லாத நிலைப்பாட்டில் ஒரு கேவலமான உலக நாடுகள்லாம் காத்துப்போம். வல்லரசு நாடுங்கிறீங்க, அதாவது 150 கோடி மக்கள் வாழ்கிற நாடுன்னு சொல்கிறீங்க. இந்த நாட்டில் ஒரு விமானம் உங்களுக்கு சொந்தமாக இல்லையா அப்படின்னு கேட்காதா? இவனை கேட்டால் வந்து எங்களை மாதிரி ஆட்சி கொடுக்க ஆளே கிடையாது, நாங்கள் 40க்கு 40ன்னு நீ பாராட்டி நடத்துகிற கேவலமாக இல்லை? நான் கேட்குற கேவலம் இல்லை. தொடர்ச்சியாக பரந்தூர் மக்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஏகனாபுரம் அந்த ஊரில் மொத்தமாகவே வந்து விளைநிலங்கள் எடுக்க ஆரம்பிச்சு நெல்வாய் ஏகனாபுரம் அவங்க அந்த ஊரை விட்டே கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய நான் தான் சொல்கிறேன்னு, கேடுகட்ட கேவலங்கட்ட அயோக்கியத்தனமான ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன, ஒரு நாட்டில் வாழ்கிற குடிமக்கள் வாழ முடியாமல் என்ன வாழ்வாதாரத்தை இழந்து இந்த மண்ணை விட்டு காலி செய்து வேறு மாநிலத்துக்கு செல்கிறார்கள் என்று சொன்னால், மரியாதைக்குரிய விடியலரசின் இளவரசர் யார் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியை வந்து கலைச்சி அதாவது ராஜாவை பண்ணிட்டு வந்துடணும். இதுதான் வந்து உண்மையான, அதாவது அவங்க அப்பா என்ன சொல்லி கொடுத்து போற எனக்கு தெரியாது. காமராஜர்னா அப்படிதான் சொல்லுவார். காமராஜர் கக்கன்லாம் இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு இதுதான் செஞ்சிருப்பாங்க. நான் வரேன்னு சொல்லு. நான் என்ன சொல்கிறேன், பரந்தூர் விமான நிலையம் இன்னைக்கு எதுக்குன்னு சொல்லு. இதற்கு தேவையாக இருக்கிறது. நீங்கள் வந்து இந்தியாவில் ஏர்லைன்ஸ் இருக்கா? நாட்டுக்கு சொந்தமான ஏதாவது வந்து ஃப்ளைட் இருக்காப்பா? சொல்லுங்க ராஜா. நாட்டுக்கு சொந்தமான ஒரு விமானம் கூட கிடையாது. இது இந்தியா உடைய விமானம், இந்திய விமானம். அப்போ இல்லை, இது தமிழ்நாட்டுடைய விமானம், தமிழ்நாடு அரசினுடைய விமானம் ஏதாவது இருக்கா? எல்லாம் அதானி அம்பானி இந்த ஒருத்தவனை கார் ஒரு இது இண்டிகாவா, இண்டிகா கம்பெனிக்காரன் அதாவது தனிபெரும் முதலாளிகள் இந்த நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு நீங்கள் ஏன்டா சப்கான்ட்ராக்ட் வேலை பார்க்குறீங்க? இப்போ இந்திய நாட்டிற்கு ஒரு விமானம் தேவை. இந்திய நாட்டிற்கு பல விமானங்கள் இருக்கிறது. அந்த விமானங்களுக்கு ஓடுதளம் தேவை. என்ன நீங்கள் எடுத்துக் கொடுக்குற ஒரு நியாயம் உண்டு, நீதி இருக்குது. இந்திய நாட்டுக்கும் சொந்தமாக விமானம் கிடையாது, தமிழ்நாட்டுக்கும் சொந்தமாக விமானம் கிடையாது. இது சொந்தமாக விமானம் இல்லாத நிலைப்பாட்டில் ஒரு கேவலமான உலக நாடுகள்லாம் காத்துப்போம். வல்லரசு நாடுங்கிறீங்க, அதாவது 150 கோடி மக்கள் வாழ்கிற நாடுன்னு சொல்கிறீங்க. இந்த நாட்டில் ஒரு விமானம் உங்களுக்கு சொந்தமாக இல்லையா அப்படின்னு கேட்காதா? சொந்தமாக இல்லை, அது வேறு கதை. வித்துறானுங்க. இந்தியா ஏர்லைன்ஸில் ஒன்றது அதையும் விற்றுப்படானுங்க இவனுங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த நம்ம இங்கே இருக்குது அது ஏர்போர்ட்டு, நம்ம பரங்கிமலைக்கு பக்கத்தில் மீனம்பாக்கம், அதை வச்சு பயன்படுத்துங்க. இங்கேருந்து 5714 ஏக்கர் நினைக்கிறேன், கிட்டத்தட்ட 6000 ஏக்கர் விவசாய நிலம். அந்த மக்கள் பேசும்போது பார்த்து இது வரலையும் 600 நாள் தாண்டாங்க. இவனை கேட்டால் வந்து எங்களை மாதிரி ஆட்சி கொடுக்க ஆளே கிடையாது, நாங்கள் 40க்கு 40ன்னு நீ பாராட்டி நடத்துகிற கேவலமாக இல்லை? நான் கேட்குற கேவலம் அல்ல? அந்த ஊரை ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்து படிப்படியாக வளர்ந்து காடு மேடாக இருந்த இடத்தையெல்லாம் காலனியாக்கி எங்களுக்கு எதையுமே தேவையில்லை. அந்த மக்கள் பார்த்தீங்களா என்ன சொல்கிறாங்க? எங்களுக்கு அரசு எதையுமே கொடுக்க வேணாங்க, நாங்கள் இந்த ஊரில் விவசாயம் பண்ணி தற்சார்பு பொருளாதாரத்தை உருவாக்கி நாங்கள் பொழைச்சிக்கிறோம். அந்த மாதிரி மக்கள் நீங்கள் பார்த்துருக்குறியா? அந்த மக்கள் இன்றைக்கு சாரையாக வெளியேறுவதற்கு தயாராக இருக்கிறார். இது என்ன? இது விடியலாட்சியா? இது விடியலாட்சியை நான் கேட்குறேன். இது இல்லாமல் இங்கே போயிட்டு பாராட்டு முப்பெரு விழாவாம். என்ன தேர்தல் வெற்றி விழா, அப்புறம் வந்து யாராவது விழா மானக்கட்ட விழான்னு சொல்கிறாங்க. நான் உள்ளே போய் விரும்பலை. நான் என்ன சொல்கிறேன், பரந்தூர்
பரந்தூர் விமான நிலையம் அங்கே தேவையா? எத்தனை ஏரி இருக்காங்க, எத்தனை மக்கள், எவ்வளோ மக்கள் வாழ்கிறாங்க? பன்னூரில் போய் கட்டுங்க. முதல்ல நீங்கள் தேர்ந்தது பன்னூர் தானே. அப்போ ஏன் பரந்தூரை நீங்கள் சரி பண்ணுறீங்க? ஏன் பன்னூரை ஏன் அவர்கள் தேர்வு செய்யாமல் பரந்தூரை தேர்வு செய்கிறார்கள் என்றால், பன்னூரில் எல்லா திமுக காரன் இடம் வாங்கி வச்சுக்கிறான். பன்னூரில் ஐயா துரைமுருகன் இடங்க வாங்கி வச்சுருக்காரு. இருக்கிற எல்லாரும் அருமையான இடம், அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்ன, அந்த பன்னூரில் எல்லா திமுகவில் இருக்கிற எல்லா தலைவர் என்று சொல்கிற அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற நாடாளுமன்றம் எல்லாரும் இடம் வாங்கி வச்சுக்கிறதுனால இந்த பரந்தூரை காலி செய்வதற்கு, இந்த பரந்தூரை சுடுகாடாக்குவதற்கு திமுக கங்கணம் கட்டி வேலை செய்து கொண்டிருக்கிறது. இது மிகப்பெரிய மனித குலத்திற்கு இழுக்கான வேலை. இதை உடனே இந்த பரந்தூர் விமான நிலையம் கட்டுவதை நிறுத்தி அந்த மக்களுக்கு வாழ்வாதாரத்தை மேம்படுத்தினால் எல்லோரும் புகழ்வார்கள்.